இந்தியாவில் டோட்டலா 104 பெஞ்ச்மார்க் ஃபண்ட் இருக்கு. அதுல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஹை ரிட்டர்ன் தந்து டாப் 1ல இருக்க ஃபண்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனலைஸ் பண்ணி பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ண போறோம். மோரோவர் யாரெல்லாம் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கான ரைட் மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றதுன்னு டீடைலா பார்க்க போறோம். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக புரியும். ஆல்ரெடி நிஃப்டி 500 மொமெண்டம் 50 அண்ட் நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இது ரெண்டுத்தையும் லாஸ்ட் வீடியோலேயே அனலைஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது ஒரு மொமெண்டம் ஃபண்ட் தான், விச் இஸ் நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50. ஸ்டெப் நம்பர் 1, அனலைசிங் தி நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 ஃபண்ட். மிட் கேப்னா எந்த கம்பெனியோட கேபிட்டலைசேஷன் 5000 crore-லேருந்து 20,000 crore இருக்கோ அதுதான் மிட் கேப் கம்பெனிஸ். பொதுவா இந்தியாவில் இருக்க டாப் 100 கம்பெனிஸ்ல இருந்து டாப் 250 கம்பெனிஸ்க்குள்ள இருக்கிறது தான் மிட் கேப் 150 கம்பெனிஸ். இந்த மிட் கேப் 150 கம்பெனிஸ்ல மொமெண்டம் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ற டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் நிஃப்டி மிட் கேப். பேரே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, பார்த்தே சொல்லிடுறேன். நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 ஃபண்ட். இந்த 50 கம்பெனிஸ் தான் இப்போதைக்கு நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இருக்க ஃபண்ட். அகைன் சேயிங், இந்த மொமெண்டம் அண்ட் இந்த ஃபண்டை பற்றிலாம் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோல இந்த 3 பெஞ்ச்மார்க் அனலைஸ் பண்ணக்குள்ள நிஃப்டி 500 மொமெண்டம் 50 தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்துச்சு. இப்போ அடிஷனலா நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 ஃபண்டையும் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 5 இயர்ஸ் CAGR. நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50யோட லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR 35.66. அதை எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். முன்னாடி நிஃப்டி 500 மொமெண்டம் 50 தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துச்சு. பட் இப்போ நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. பிகாஸ் CAGR பார்க்கும்போது நிஃப்டி மிட் கேப் தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்திருக்கு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். நெக்ஸ்ட் 1 இயர் CAGR. நிஃப்டி மிட் கேப்போட லாஸ்ட் 1 இயர் CAGR 54.91. அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா தன்னோட ஆவரேஜ் வேல்யூல இருந்து எவ்வளவு டிவியேட் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். லாஸ்ட் 5 இயர்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 20.33. அதை இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபைனலி பீட்டா. ஒரு ஃபண்டோட ரிஸ்க் மெஷர் பண்ண யூஸ் ஆகிறது தான் இந்த பீட்டா. ஒரு ஃபண்டோட பீட்டா எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஃபண்ட் ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கு அப்படின்றது மீனிங். நிஃப்டி மிட் கேப் 150யோட லாஸ்ட் 1 இயர் அண்ட் 5 இயர்ஸோட பீட்டா வேல்யூ 1.15 அண்ட் 0.85. ஃபைண்ட் பண்ண ரெண்டு பீட்டா வேல்யூயும் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்தையுமே லோ டு ஹை அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 பெஞ்ச்மார்க்கையும் எல்லா கிரைட்டீரியா வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இஸ் தி வின்னர். இந்த அனலைசிஸ்லாம் சுத்தமா பத்தாது. எல்லாருமே இந்த மிட் கேப் மொமெண்டம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா நோன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப பார்த்தது எல்லாமே பெஞ்ச்மார்க் தான். முதல்ல ஒரு பெஞ்ச்மார்க்கான பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 2, செலக்டிங் தி பெஸ்ட் ஃபண்ட். நம்பர் 1 நிஃப்டி 500 மொமெண்டம் 50. நீங்க என் சேனலை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்றதுக்காக நம்ம tickertape.in வெப்சைட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்பயும் சேம் வெப்சைட்க்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டகரி. நம்ம இப்ப அனலைஸ் பண்ற எல்லா ஃபண்டுமே ஒரு டைப் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். சோ ஈக்விட்டில இண்டெக்ஸ் ஃபண்ட், தென் பிளான். எப்பயுமே we have to choose growth fund, then AUM, expense ratio and time since inception. இந்த 3 ஃபில்டர்லயும் எதையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஃபைனலி பெஞ்ச்மார்க். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க பாக்குற ஃபண்ட் எல்லாமே மொமெண்டம். சோ மொமெண்டம் ஜஸ்ட் டைப் பண்ணா அவைலபிளா இருக்க எல்லா டைப்ஸ் ஆஃப் மொமெண்டம் ஃபண்டும் லிஸ்ட் வரும். அதுல இப்ப நம்ம செக் பண்றது நிஃப்டி 500 மொமெண்டம் 50. அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா நமக்கு கிடைச்சிருக்கிறது 3 ஃபண்ட் தான். எஸ், டோட்டலா இந்த நிஃப்டி 500 மொமெண்டம் 50 ஃபண்ட்ல 3 மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கு. நாங்க இப்ப அனலைஸ் பண்ண போற எல்லாமே இண்டெக்ஸ் மொமெண்டம் ஃபண்ட் தான். இண்டெக்ஸ் ஃபண்ட்னாலே நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் 2 கிரைட்டீரியாக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும், which is AUM and expense ratio. நான் எப்பயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தருவேன். இங்க ஒரு சில ஃபண்டுக்கு டேட்டாவே இல்ல. பிகாஸ் இந்த 3 ஃபண்டுமே ரீசெண்டா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இங்கே பார்க்க முடியுது டைம் சின்ஸ் இன்செப்ஷன்னா இந்த ஃபண்ட் கிரியேட் ஆகி எவ்வளவு மந்த் ஆகுது அப்படி டிவைட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஃபண்ட் கிரியேட் ஆகி ஜஸ்ட் 3 மந்த், செகண்ட் ஃபண்ட் 3 மந்த் அண்ட் தேர்ட் ஃபண்ட் 2 மந்த் தான் ஆகுது. இந்த ஃபண்ட்லாம் கிரியேட் பண்ணி 2 to 3 மந்த் தான் ஆகுது. அப்புறம் எப்படி வச்சு 5 இயர்ஸ் CAGR 1 இயர் CAGR எல்லாம் கால்குலேட் பண்ணான்னு நீங்க என்ன கேட்கலாம். லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ல கூட இதை கேட்டிருக்காங்க. பெஞ்ச்மார்க்ன்றத வேற, மியூச்சுவல் ஃபண்ட்ன்றத வேற.
2005லயே நிப்டி 500 மொமெண்டம் 50 என்எஸ்சி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான மியூச்சுவல் ஃபண்ட் இப்பதான் ரீசெண்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. நம்ம இவ்வளவு நேரம் அனலைஸ் பண்ணது எல்லாமே இந்த பெஞ்ச்மார்க், அதாவது 2005ல என்எஸ்சி கிரியேட் பண்ணாங்களே அதை பத்தி தான் இவ்வளவு நேரம் அனலைஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் தான் இந்த பெஞ்ச்மார்க்ல இன்வெஸ்ட் பண்ண போற மியூச்சுவல் ஃபண்ட பத்தி அனலைஸ் பண்ண போறோம். பந்தன் நிப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட அக்டோபர் 29, 2024 அன்னைக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் லான்ச் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. 1 வீக்குக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபண்டெல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி இந்த 3 ஃபண்டுமே ரீசெண்டா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. மோதிலால் அண்ட் நிப்பான் இந்தியாலாம் கிரியேட் பண்ணி ஒரு 2 months ஆகுது. பட் இந்த பந்தன் நிப்டி 50 கிரியேட் பண்ணி ஜஸ்ட் 1 வீக் கூட ஆகல அப்படின்ற ரீசன்னால இங்கேயே இதை ஒமிட் பண்ணிடலாம். இந்த 2 ஃபண்டை மட்டும் எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணி அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த 2 ஃபண்டுக்கான டேட்டாவை மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஏயுஎம். ஏயுஎம் வைஸ் பார்க்கும்போது நிப்பான் இந்தியா தான் மேக்ஸிமம் ஏயுஎம் வச்சிருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்க்கும்போது நிப்பான் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், பிகாஸ் அதுதான் லோயஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட் டைம் சின்ஸ் இன்செப்ஷன், ரெண்டுமே கிரியேட் பண்ணி 3 months தான் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். தென் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், நிப்பான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமம் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் மோதிலால் ஆஸ்வால்ல 500 rupees இன்வெஸ்ட் பண்ணா போதும். நான் லோயஸ்ட் டு ஹையஸ்ட் அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தா மோதிலால் ஆஸ்வால் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த எல்லா கிரைட்டீரியாவும் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணா இந்த 2 ஃபண்ட்ல நிப்பான் இந்தியா தான் வின்னர். ஸோ நிப்டி 500 மொமெண்டம் 50 பெஞ்ச்மார்க்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக நிப்பான் இந்தியா நிப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி இப்போ நிப்டி 200 மொமெண்டம் 30க்கான பெஸ்ட் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம். அகைன் சேம் வெப்சைட் தான் யூஸ் பண்ண போறோம், which is tickertape.in. எல்லா டேட்டாவும் சேம் தான், பெஞ்ச்மார்க்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், which is நிப்டி 200 மொமெண்டம் 30. ஃபைனலி இந்த கேட்டகரியில 7 ஃபண்ட் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ஒன் பரோடா ஃபண்ட் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் 2 months தான் ஆகுது. மற்ற ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நியூ ஃபண்டா இருக்கிறதுனால இதை மட்டும் ஒமிட் பண்ணிடலாம். ரிமைனிங் 6 ஃபண்டை எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். நம்ம ஃபைண்ட் பண்ண 6 ஃபண்டோட டேட்டாவையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஏயுஎம். ஏயுஎம் வைஸ் பார்க்கும்போது யூடிஐ நிப்டி 200 தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல மோதிலால் ஆஸ்வால் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் டைம் சின்ஸ் இன்செப்ஷன்ல யூடிஐ ஃபண்ட்னா இருக்கிறதுலே ஓல்டஸ்ட், ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கோட்டக் நிப்டி 200ல தான் 100 rupees இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஸோ அது ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் ஹெச்டிஎஃப்சியும் மினிமம் 100 rupees தான், அதுவும் ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த எல்லா கிரைட்டீரியாவும் அனலைஸ் பண்ணி பார்த்தா 2 ஃபண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு, விச் இஸ் யூடிஐ அண்ட் மோதிலால் ஆஸ்வால். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் எப்பயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி தருவேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல மோதிலால் ஆஸ்வால் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் மோதிலால் ஆஸ்வால். ஃபைனலி நிப்டி 200 மொமெண்டம் 30 ஃபண்ட்ல மோதிலால் ஆஸ்வால் நிப்டி 200 மொமெண்டம் 30 மியூச்சுவல் ஃபண்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலி நிப்டி மிட்கேப் 150. நான் அகைன் டிக்கெட் வெப்சைட்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ இதை நீங்களே அனலைஸ் பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். நான் ஃபைண்ட் பண்ண 2 ஃபண்ட் அண்ட் அதோட டேட்டாவை மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இந்த எல்லா கிரைட்டீரியாவும் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணா 2 ஃபண்டுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல தான் இருக்கு. பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்க்கும்போது டாடா நிப்டி மிட்கேப் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸோ நான் இந்த கேட்டகரியில செலக்ட் பண்ண போறது டாடா நிப்டி மிட்கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஃபைனலி எல்லா பெஞ்ச்மார்க்கான பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணியாச்சு. நிப்டி 50யும் டைப் ஆஃப் பெஞ்ச்மார்க் தான். நான் ஆல்ரெடி இந்த நிப்டி 50 அனலைஸ் பண்ணி செப்பரேட்டா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. நான் பர்சனலா நாவி நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றேன். அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண ரிமைனிங் 3 பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஸ்டெப் நம்பர் 3, சூசிங் தி ரைட் மொமெண்டம் மியூச்சுவல் ஃபண்ட். நான் ஏன் நோ சொல்றேன்னா இந்த 4 ஃபண்டுமே டாப் கம்பெனிஸை செலக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. மேபி இங்க இருக்க கம்பெனிஸ் இங்கேயும் இருக்க அதிக சான்ஸ் இருக்கு. செக் பண்ணி பார்த்துடலாமே. ஃபர்ஸ்ட் நிப்டி 50 அண்ட் நிப்டி 500 மொமெண்டம் 50 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அதானி போர்ட் நிப்டி 50லயும் இருக்கு, நிப்டி 500லயும் இருக்கு. பஜாஜ் ஆட்டோ நிப்டி 50லயும் இருக்கு, நிப்டி 500லயும் இருக்கு. இப்போ நிப்டி 500 மொமெண்டம் 50யும் நிப்டி 200 மொமெண்டம் 30யும் பார்க்கலாம். ஏவிபி இந்தியா நிப்டி 500லயும் இருக்கு, நிப்டி 200லயும் இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிப்டி 500லயும் இருக்கு, நிப்டி 200லயும் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஓவர்லாப்பிங். ஜஸ்ட் நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம ஒரு 2 மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்.
இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ சேம் கம்பெனிஸ்ல தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சினாரியோல ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட். ஆக்சுவலி நம்ம தான் தேவையில்லாம எக்ஸ்பென்சஸே பே பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஃபண்டை மட்டும் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். சேம் இதே தான். நீங்க ஆல்ரெடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இப்போ புதுசா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ கம்பெனி ஓவர்லேப் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். நிறைய கம்பெனி ஓவர்லேப் ஆயிருக்குன்னா புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ண போறீங்கன்னா ஓவர்லேப்பிங் ஃபைன் பண்ணி அது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கேஸில் நான் ஆல்ரெடி நேவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். புதுசாக நம்ம ஒரு 3 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் இந்த ரிமைனிங் நியூ ஃபண்ட்ஸுக்கான ஓவர்லேப்பிங்கை ஃபைன் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஓவர்லேப்பிங் ஃபைன் பண்ணுறதுக்கான எக்ஸல் ஷீட். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நேவி நிஃப்டி 50க்கும் நிப்பான் இந்தியாவுக்கும் எவ்வளோ ஓவர்லேப்பிங் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஓவர்லேப்பிங் ஃபைன் பண்ணுறதுக்காக deserve.in அப்படின்ற வெப்சைட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் A which is நேவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், தென் ஃபண்ட் B நிப்பான் இந்தியா நிஃப்டி 500. செக் ஓவர்லேப். இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் நடுவில் 7% ஓவர்லேப்பிங் இருக்கு, விச் இஸ் 5 ஸ்டாக்ஸ்ல சேம் ரெண்டு ஃபண்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைன் பண்ண இந்த 7% கரெக்டான வேற வெப்சைட்லயும் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்பயுமே அனலைஸ் பண்ற advisorcoach.com அப்படின்ற வெப்சைட்க்கு போய்க்கோங்க. கேட்டகரி இண்டெக்ஸ் ஃபண்ட், ஃபண்ட் 1 நேவி நிஃப்டி 50, ஃபண்ட் 2 நிப்பான் இந்தியா. சப்மிட் பண்ணா இந்த ரெண்டுத்துக்கான ஓவர்லேப்பிங் 6.83. இதை ரவுண்ட் பண்ணா 7%. எஸ், அப்ப நம்ம ஃபைன் பண்ண பர்சன்டேஜ் கரெக்ட். இந்த ஓவர்லேப்பிங்கை ஃபைன் பண்றதுக்கு நிறைய வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்தேன். சம்டைம்ஸ் சில வெப்சைட்ல வேல்யூ தப்பா இருக்கு, நெகட்டிவ்ல கூட இந்த வேல்யூ இருக்கு. ஸோ இந்த ஓவர்லேப்பிங் வேல்யூவை ஃபைன் பண்ணக்குள்ள 2-3 வெப்சைட்ல கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஃபண்ட் மோத்திலால் ஆஸ்வாலுக்கும் நேவி நிஃப்டி 50க்கும் எவ்வளவு ஓவர்லேப்பிங் இருக்கு அப்படின்றத ஃபைன் பண்ணலாம். அகைன் டீசர் வெப்சைட்க்கு போய்க்கலாம். ஃபண்ட் A நேவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், தென் ஃபண்ட் B மோத்திலால் ஆஸ்வால் நிஃப்டி 200. செக் ஓவர்லேப். சி டோட்டலா இந்த ரெண்டு ஃபண்டுக்கு நடுவில் 16% ஓவர்லேப்பிங் இருக்கு. ஆல்மோஸ்ட் 10 கம்பெனிஸ் ரெண்டு ஃபண்ட்லயும் காமனா இருக்கு. அந்த 16% எக்ஸல்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேவி நிஃப்டி 50 அண்ட் டாடா நிஃப்டிக்கான ஓவர்லேப்பிங்கை ஃபைன் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கிட்டேன், விச் இஸ் 0. அப்படின்னா நேவி நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எந்த ஃபண்டுமே டாடா நிஃப்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணல. தென் நான் பர்சனலி குவான் ஃபிளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஏன் விஜய் குவான் ஃபிளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டை உள்ள கொண்டு வரேன்னு நீங்க கேட்கலாம். ஃபிளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னாலே மேக்ஸிமம் போர்ஷனை லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டை தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி எந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் எந்த கேட்டகரியில எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபிளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னா மேக்ஸிமம் போர்ஷனை லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சேம் இந்த 3 பெஞ்ச்மார்க்கும் மேக்ஸிமம் போர்ஷனை லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. மேபி இந்த 3 ஃபண்டுக்கும் அண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ற குவான் ஃபிளெக்ஸி கேப்க்கும் ஓவர்லேப் இருக்கலாம். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். அகைன் நம்ம ஓவர்லேப் ஃபைன் பண்றதுக்கான வெப்சைட்க்கு வந்துடலாம். ஃபண்ட் A குவான் ஃபிளெக்ஸி கேப் டைரக்ட் growth அண்ட் ஃபண்ட் B நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 மொமெண்டம் 50. செக் ஓவர்லேப். டோட்டலா இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் 9% ஓவர்லேப் இருக்கு, விச் இஸ் டோட்டலி 3 காமன் கம்பெனிஸ்ல ரெண்டு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைன் பண்ண 9% எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மோத்திலால் ஆஸ்வால் அண்ட் டாடா ஃபண்ட்கான ஓவர்லேப்பிங்கை ஃபைன் பண்ணி நானே மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல நம்ம ரேங்கிங் சிஸ்டமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்கான ஓவர்லேப்பிங்கை செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் ஓவர்லேப்பிங் இருந்துச்சுன்னா அந்த ஃபண்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். எந்த ஃபண்ட் மினிமம் ஓவர்லேப்பிங் வச்சிருக்கோ அந்த ஃபண்டை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அப்படி பார்த்தா டாடா நிஃப்டி மிட்கேப் 150 மொமெண்டம் 50 தான் 0% ஓவர்லேப்பிங். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சேம் இதே மாதிரி குவான் ஃபிளெக்ஸி கேப்கான ஓவர்லேப்பிங்கும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்தா இந்த கேட்டகரியிலையும் டாடா நிஃப்டி மிட்கேப் 150 மொமெண்டம் 50 தான் 3% ஓவர்லேப்பிங். இதுதான் இருக்கிறதுலே மினிமம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் இதை ஃபைனலாக ரேங்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை, கிளியராகவே தெரியுது. டாடா நிஃப்டி மிட்கேப் 150 மொமெண்டம் 50 தான் வின்னர். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க்கை மட்டும் அனலைஸ் பண்ணோம், அப்பையும் நிஃப்டி மிட்கேப் 150 மொமெண்டம் 50 தான் வின்னராக இருந்துச்சு. இப்போ ஒரு பெஞ்ச் மார்க்கான பெஸ்ட்
மியூச்சுவல் ஃபண்டை ஃபைண்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்பயும் நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50ல இருக்க டாடா நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 தான் வினரா இருக்கு. நான் பர்சனலி இந்த டாடா மிட் கேப் மொமெண்டம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பட் இது உங்களுக்கான ரைட் ஃபண்டான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒருவேளை நீங்களும் நேவி நிஃப்டி 50 அண்ட் குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி இந்த ஃபண்ட் உங்களுக்கும் சூட்டபிளா இருக்கலாம். இதுவே நீங்க வேற ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கான ஓவர்லாப்பிங்கை ஃபைண்ட் பண்ணி ஃபைனலா எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ரைட் ஃபண்டை செலக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓவர்லாப்பிங் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத லைவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த எக்ஸல் ஷீட்டோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி உங்க ஃபண்ட்கான ஓவர்லாப்பிங்கை ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கான ரைட் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க உங்க ஃபண்ட்கான ஓவர்லாப்பிங்கை ஃபைண்ட் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மோரோவர் இந்த வீடியோ அண்ட் எக்ஸல் ஷீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்க சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.